வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். விரைவில் புதிய ரயில் பாதைகள் அமைய இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான தகவல். இப்போது தெற்கு ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் புதிதாக 18 வழித்தடங்கள் அமைய இருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் 8 வழித்தடங்கள் அமைய இருக்கிறது. அதில் சில வழித்தடங்கள் இரட்டை ரயில் பாதைகளாக மாற இருக்கிறது. சில புதிய பாதைகள் வர இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான விரிவான திட்ட அறிக்கை அப்படிங்கிறது தயாராகிவிட்டதாக ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக செய்தித்தாள்களில் சமீபத்தில் நம்ம படிக்க நேர்ந்தது. அது எந்தெந்த திட்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா காட்பாடியில் இருந்து விழுப்புரம் வரைக்குமே. இப்போ காட்பாடி, விழுப்புரம் இடையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கு இப்போது ரயில்கள் குறைவாக இயக்கப்படுவதற்கான காரணம் அது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. விழுப்புரத்திலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய சில ரயில்கள் இந்த ரூட் வழியாக செல்கிறது. இந்த பாதை கூடிய விரைவில் இரட்டை ரயில் பாதையாக மாற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சேலத்திலிருந்து கரூர் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த 160 கிலோமீட்டர் பாதை, இந்த பாதையும் இரட்டை ரயில் பாதையாக மாற இருக்கிறது. சரி, கரூரில் வந்து சந்திக்கக்கூடிய ஈரோட்டிலிருந்து கரூர் வரைக்கும் வரக்கூடிய அந்த 65 கிலோமீட்டரும் கூடிய விரைவில் இரட்டை ரயில் பாதையாக மாற இருக்கிறது. அதே மாதிரி திருச்சி, கரூரிலிருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதையும் 75 கிலோமீட்டர் பாதையும் இரட்டை ரயில் பாதைகளாக மாற இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாதை. அதே மாதிரி ரொம்ப நாள் கோரிக்கை ஒன்றும் நிறைவேற இருக்கிறது. விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் வரைக்குமே 193 கிலோமீட்டர் இருக்குது. கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த பகுதி வழியாக வரக்கூடிய அந்த பாதை சிங்கிள் லைனாக இருக்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் இயக்கம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. அதிகப்படியான ரயில்களை பயன்படுத்துவோர் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியும் அந்த பகுதி தான். இது மாறணும் அப்படின்னா இரட்டை ரயில் பாதையாக மாற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது. அதற்கும் விரிவான திட்ட அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 5 ரயில் பாதைகளுக்குமே புதிதாக இரட்டை ரயில் பாதையாகுவதற்கான அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது இல்லாமல் 3 புதிய பாதை திட்டங்களுக்குமே அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது கள்ளக்குறிச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இப்போது சாலை மார்க்கமாகத்தான் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு செல்ல முடியும். ஆனால் ரயில்வே லைன் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. வெறும் 40 கிலோமீட்டர் தான். இந்த பகுதியில் புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான அந்த ஆய்வு பணிகள் முடிவடைந்திருக்கிறது. அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், ஜோலார்பேட்டையிலிருந்து ஒசூர் வரைக்குமே. இப்போ ஜோலார்பேட்டையிலிருந்து பெங்களூர் போகிறவங்க நிச்சயமாக குப்பம் வழியாக செல்ல முடியும். ஆனால் பெங்களூர் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குது, அது ஒசூர் வழியாக. இப்போ ஜோலார்பேட்டையிலிருந்து ஒசூர் போகணுன்னா ட்ரெயினில் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சேலம் வந்து சுற்றி போக வேண்டிய ஒரு நிலை தான். இந்த பாதை அமைந்தால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்தது. இந்த 101 கிலோமீட்டர் பாதையும் கூடிய விரைவில் புதிய பாதையாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போதைக்கு அறிக்கை மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு பணிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கக்கூடிய பாதை. இந்த கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பாதை அமைக்கப்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கிருந்து வேலூர் செல்வதற்கும், திருப்பதி செல்வதற்கும், ஏன் சென்னை செல்வதற்குமே ட்ரெயினில் ஒரு நல்ல கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது 69 கிலோமீட்டர் தூரம். ஆக 5 இரட்டை ரயில் பாதைகளுக்கான திட்டமும் 3 புதிய பாதைகளுக்கான திட்டத்திற்கான அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கடுத்து நிலம் கையகப்படுத்தணும், ரயில்வே கிட்ட மெயினாக ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். இருந்தாலும் விரைவில் இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நாமும் எல்லார் மாதிரியும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்.